மற்றொரு அண்மை செய்தி. ஈரோட்டில் விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்தம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. விசைத்தறியாளர்களின் கோரிக்கையை ஏற்று விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு மீண்டும் காட்டன் நூல் வழங்குவதாக அரசு தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசைத்தறியாளர்களினுடைய வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். இப்போ அவர்கள் தரப்புல என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்றது முன்வைக்கப்பட்டது, தற்போது இந்த வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டிருக்கு, என்ன சொல்றாங்க அவர்கள் தரப்புல? நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல் பண்டிகைக்காக விலையில்லா வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. ஆண்டிற்கு 1,77,00,000 வேட்டி சேலைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்படுவது வழக்கம். 238 கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நூல்கள் வழங்கப்பட்டு நெசவாளர்கள் இந்த வேட்டி சேலையை உற்பத்தி செய்து வழங்குகிறார்கள். வழக்கமாக ஆண்டுதோறும் காட்டன் நூல் வழங்கப்படும் இவர்களுக்கு. ஆனால் இந்த ஆண்டு சேலை உற்பத்திக்கு பாலியஸ்டர் நூல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கான டெண்டரும் 2 நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் பாலியஸ்டர் நூலில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. அதில் உற்பத்தி செய்வதற்கு காலதாமதம் ஏற்படும் என்பதால் இதனை இந்த ஆண்டும் காட்டன் நூலாக வழங்க வேண்டும் என விசைத்தறியாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த கோரிக்கையை முன்வைத்துத்தான் இன்று ஒரு நாள் அடையாள கவன ஈர்ப்பு வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இன்று காலை முதல் 6 மணி முதலாக உற்பத்தி நிறுத்தம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஈரோடு மட்டுமல்லாமல் ஈரோடு, பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 விசைத்தறிகளை நிறுத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் இந்த விசைத்தறியாளர்கள் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் அரசு தரப்பில் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டும் காட்டன் நூலை வழங்குவதாக அரசின் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து தற்பொழுது இந்த போராட்டத்தை கைவிடுவதாக விசைத்தறியாளர்கள் அறிவிச்சிருக்காங்க. மீண்டும் காட்டன் நூல் வழங்குவதற்கான அந்த உத்தரவாதமும் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்மிடம் விசைத்தறி சங்கங்களினுடைய கூட்டமைப்பு தலைவர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசலாம். இப்போ இந்த பாலியஸ்டர் நூல் வழங்குறாங்க அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ யார் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, என்ன மாதிரியான அறிவிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேரீ 1,77,00,000 சேரீ வந்து உற்பத்தி செய்கிறது. அதாவது 9,400,000 மீட்ரு 9,400,000 கோடி மீட்டர் வந்து உற்பத்தி செய்யணும். அப்படிங்கிறப்போ காட்டன் நூல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாலிஸ்டர் நூலாக மாற்றிக்கிறாங்க வார்ப்புக்கு. அந்த பாலிஸ்டர் மாற்றினதுனால என்ன ப்ராப்ளம்னா சைசிங்கில் ஓட்ட முடியாது. செக்ஷன் வார்ப்பு இருக்கணும், இல்லைன்னா கை வார்ப்பு இருக்கணும். செக்ஷன் வார்ப்பு ஆல்ரெடி அவங்க வந்து கலர் நூல் ஓட்டுற ரகத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அதுக்கு வரமாட்டாங்க. முன்கூட்டியே அறிவிப்பு இருந்தால் அதுக்கு அந்த மாதிரி ரெடியாக இருக்கலாம். இப்போ உடனடியாக இப்போ ஆல்ரெடி ஜூனில் கொடுத்துருக்கணும். இப்போ ஜூன்லங்கிறது இப்போ 2 மாதம் லேட்டு. 2 மாதம் லேட் ஆனதுனால இது வந்து சைசிங்கில் ஓட்ட முடியாது. சைசிங்கில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சைசிங்க்கு 70 ரூபா ஓட்ட முடியும். கிட்டத்தட்ட ஒரு 20 சைசிங் மேலே ஓட்டுறாங்க. 300 சேரீங்கிறப்போ 4,400,000 சேரீக்கு பாவு ஓட்டி தர முடியும் சைசிங்கில் ஓட்டினா. இப்போ இவங்க சொல்ல பிரகாரம் பார்த்தா செக்ஷன் வார்ப்பு 100 வார்ப்பிங் மிஷின் இருக்கிறதா கவர்மெண்ட் மூலியமாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த 100 செக்ஷன் வார்ப்பில் ஒரு வார்ப்புக்கு ஒரு நாளைக்கு 4 பாவு ஓட்டலாம். ஒரு 200 to 300 சேரீ ஓட்டினா கூட ஒரு 80,000 to 1,00,000 தான் ஓட்ட முடியும். 3ல் 1 பங்குக்கு குறைவான உற்பத்தி தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்க முடியாது. ஆல்ரெடி 2 மாதம் டிலே ஆயிருக்கு. இந்த இருக்கிற 4 மாதத்துக்குள்ள வந்து இன்னும் நூல் வந்து வரக்கு 1 மாதம் ஆயிரும். அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ள வந்து எங்களால் அந்த ஆர்டர் ஓட்டி முடிக்க முடியாது. நாங்கள் ஓட்டி முடிக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அரசாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கறத நிறுத்தி வைக்க மாட்டாங்க. எங்கேயோ வெளி மாநிலத்தில் வாங்கி கொடுக்கறதுக்கு முற்படுவாங்க. அப்போ எங்கள் வேலை வாய்ப்பு பறி போகும். இங்கே இருக்கிறவங்க வாழ்வாதாரம் பாதிக்குங்கிறதுக்காக போராடுறதுக்கான முன்னெடுத்தோம். இன்றைக்கு போராட்டம் ஒரு பக்கம் முன்னெடுத்துட்டு இருந்தோம். நம்ம மாவட்ட எம்பிகிட்டையும் மாவட்ட அமைச்சர்கிட்டையும் முத்துசாமி அவர்கள் மூலமாகவும் நம்ம வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு காலையில் வந்து ஈரோடு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு MP அவர்கள் வந்து எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன், ஒரு 2 நாளில் உங்களுக்கு உரிய அறிவிப்பு வரும், உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஒரு பெட்டிஷன் எழுதி எங்ககிட்ட கொடுங்க, நான் உரிய முறையில் அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ஆர்டராக வாங்கி கொடுத்துறேன். இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு பழைய நடைமுறையை பின்பற்றுறதுக்கான வாய்ப்பை வாங்கி கொடுக்கறது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி அவர் பொறுப்பு ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கு நடைபெற இருந்த இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ரத்து செய்யப்பட்டு ஒரு நன்றி தெரிவிப்பு கூட்டமாக முடிக்கப்படுகிறது என்பதை தமிழ்நாடு விசைத்தறி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே காலை முதலாக 6 மணியிலிருந்து ஒரு 50,000 விசைத்தறிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ மீண்டும் அதெல்லாம் இயக்க ஆரம்பிச்சிருவீங்களா? அதாவது 50,000 விசைத்தறிகளை நிறுத்திட்டு வந்து தான், அதாவது நெசவாளர்களோட உரிமையாளர்களும் சேர்ந்து தான் அந்த அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு நல்ல செய்தி அரசாங்கத்திலிருந்து வந்ததுனால நாங்கள் மீண்டும் போய் உற்பத்தியை துவங்குவதற்கான வேலையில் ஈடுபட்டுருவோம். அந்த வந்த நெசவாளர்களை மறுபடியும் உற்பத்தியில் ஈடுபட வச்சுருவோம். அரசு தரப்பிலிருந்து விசைத்தறியாளர்களுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக இதற்கான அரசாணை, அதாவது மீண்டும் இந்த ஆண்டு இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கு காட்டன் நூல் வழங்குவதாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை ஏற்றுத்தான் தற்பொழுது இவர்கள் ஒரு நன்றி அறிவிப்பாக மாற்றியிருக்கிறார்கள். இதற்கு எங்களுக்கு 2 நாட்களாக பல முறை எங்களுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்டு அதுக்குண்டான அரசு அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடமும் பேசிய ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர்
வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கும், ஈரோடு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், தமிழ்நாடு விஸ்தரி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி சொல்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து ஒரு நன்றி தெரிவிப்பதற்கான ஏற்பாடை திரு எம்பி மூலமாக கேட்டிருக்கிறோம். அவர் ஏற்பாடு செய்து வரும் வகையில் திரு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து எங்களுடைய தமிழ்நாடு விஸ்தரி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நன்றி தெரிவிப்பதாக முடிவெடுத்துள்ளோம் என்பதை இன்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அரசின் உத்தரவாதத்தை ஏற்று தற்பொழுது இந்த போராட்டத்தை கைவிட்டிருக்கக்கூடிய விசைத்தறியாளர்கள் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவிப்பு அறிவிப்பு கூட்டமாக தற்பொழுது இதனை மாற்றியிருக்கிறார்கள். விசைத்தறியாளர்களின் போராட்டம் என்பது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து நேரடி தகவல்களை தந்தமைக்காக நன்றி குணசேகரன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.